ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா vlog. இப்போ வந்து சாஃப்டான சப்பாத்தி மாவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மாவு வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவு வீட்டில் அரைச்ச மாவு தான், அதாவது பேக்கெட் மாவுலாம் கிடையாது. ஸோ வீட்லேயே ஒரு 5 கிலோ அளவுக்கு அரைச்சி வச்சுப்போம், அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, தண்ணி கிளாஸ், இதில் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் உப்பு, தண்ணி வந்து இந்த கிளாஸில் ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் இதில் ஊற்றுறதுக்கு. அப்புறம் ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயிலும் போட்டுக்கலாம். ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணியை யூஸ் பண்ண போகிறோம். முன்னாடியே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஹார்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இன்னமும் தண்ணி ஊற்றலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த டைமில் வந்து ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஏன்னா வந்து 4 ஸ்பூன் ஆயில் தான் இதுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் ஊற்றினேன், இப்போ 2 ஸ்பூன் போதும். இதேலேயே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கையிலையும் ஒட்டாமல் வரும், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். தண்ணி ஊற்றினா ரொம்ப இன்னும் அப்படியே வளவளன்னு ஆன மாதிரி இருக்கும். ஸோ கையிலையும் ஒட்டிக்கும். இப்போ நம்ம ஆயில் ஊற்றுனதுனால கையில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்படி அமுத்தினா உள்ளே போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி பதம் ஓகே, நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் உடனே எடுத்து யூஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 hour 1/2 hour ஆச்சு நம்ம வந்து கொஞ்சம் அந்த ஹேர் வந்து உள்ளே போகாத அளவுக்கு டைட்டாக நம்ம மூடி வைக்கணும். பாருங்கள், இந்த கிளாஸில் நான் 1 கப் தான் எடுத்தேன் தண்ணி. இதுலேயே வந்து எனக்கு 3/4 கிளாஸ் தான் வந்திருக்கு. பேலன்ஸ் வந்து 1/4 கிளாஸ் தண்ணி அப்படி தான் இருக்குது. ஸோ இது கரெக்டாக இருக்குது எனக்கு. உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு பவுலில் போட்டுட்டு இதை நான் தட்டு போட்டு மூடி மேலே வெயிட் வைக்க போகிறேன். ஏன்னா வந்து அப்படியே விட்டாலும் ஏர் உள்ளே போயிடுச்சுனாலும் அது வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வராது சப்பாத்தி. ஸோ அதனால் கொஞ்சம் ஹார்ட் வந்து ஒரு பெரிய ஒரு வெயிட் ஏதாவது வச்சோன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். அது